அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுதினமும் நாம் இந்த ஜெம் டிவியின் வாயிலாக பல நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்னன்னா, நம்முடைய பாரத தேசம் பலவிதமான அறிவியலுக்கும் முன்னோடியாக இருந்திருக்கின்றது என்பது வரலாற்று உண்மை. பல அறிஞர்கள் நம்முடைய பாரத நாட்டிலே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை நிறைய நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், நம்முடைய பெருமைகளை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அதுதான் உண்மை. பூஜ்ஜியம், இந்த பூஜ்ஜியத்தை உலகுக்கு தந்தது நாம் தான். அதேபோல் வானியல் சாஸ்திரமாகட்டும், பூகோள சாஸ்திரமாகட்டும், இவை அனைத்துமே நம்முடைய சனாதன தர்மத்திலே மிக மிக ஆழமாக சென்று பார்த்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். நிறைய அவர்களால் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இப்போது அவை உண்மை என்று அறிவியல் உலகமே ஒப்புக்கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே உலகத்துக்கு ஒரு குருவாக நம்முடைய பாரத நாடு இருக்கின்றது என்றால் அது மிக இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பதும் அது சார்ந்த ஒரு விஷயம்தான். மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய வானியல் அறிவை தன்னுடைய செய்யுள்களிலே நிறைய சொல்லி இருக்கின்றார். இந்த பாடலை பாருங்கள். இந்த பாடலை நன்கு கவனித்து உற்று நோக்கினால் எத்தனை பெரிய அறிவியல் உண்மையை அவர் எவ்வளவு அழகாக தன்னுடைய பாடலிலே போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போகின்றார் என்பது நமக்கு புரியும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன திரு அண்டப்பகுதி. திருவாசகம். இந்த வரிகளிலே மாணிக்கவாசக பெருந்தகை கூற வருகின்ற விஷயங்கள் என்னவெனில், மிக மிக ஆழ்ந்த அறிவியல் ஞானத்தை அவர் மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு போகின்றார். அதாவது, விரிந்து இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோள்களும் உருண்டை வடிவான பெருக்கம். அவைகள் அளப்பதற்கு அரிதான தன்மையை உடையது. ஒரு கோளானது மற்றொரு கோளினையே சார்ந்து ஒன்றனுக்கு ஒன்று என்று நிற்பது அழகான காட்சி. இந்த பிரபஞ்சத்திலே மொத்த 101 கோடிக்கும் மேலான கோள்கள் இருக்கின்றன. கோள்கள் உருண்டை, எண்ணற்ற கோள்கள் உள்ளன. அவைகளை அளக்க இயலாது. அதாவது எத்தனையோ கோள்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது என்று அழகாக சொல்கின்றார். இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அனுதினமும் ஒரு கோள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே ஒன்று இருக்கின்றது, இங்கே இருக்கின்றது, இங்கே ஒன்று இருக்கின்றது என்று அவர்கள் இந்த அண்டத்தை அளக்கின்றார்கள். அளந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதைத்தான் அன்று பெருமாள் அண்ணாமலையானின் அடிமுடியை காண வேண்டும் என சென்றார். பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவரும் போகின்றார்கள். சிவபெருமானுடைய தலைமுடியை தரிசிக்க வேண்டும் என்று போகிறார்கள். போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. ஒரு கட்டத்திலே பெருமாள் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவனுடைய முடியை பார்க்க முடியாவிட்டாலும், அதாவது சிவனுடைய சிரசை பார்க்க முடியாவிட்டாலும் சிவனுடைய பாதார விந்தத்தை தரிசிக்கலாம் என்று தன்னுடைய அவதாரம், அதாவது வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை பிளந்து உள்ளே செல்கின்றார். அப்போது என்ன சொல்கின்றார்கள்? வராக அவதாரத்திலே பன்றி முகத்தோடு
பூமி உருண்டை, அந்த உருண்டையை வைத்திருப்பார். பூமி உருண்டை என்பதை நாம் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக நாம் சொல்லிவிட்டோம். அதற்கு பின்பு சமீபத்திலே தான் பூமி உருண்டை என்று அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்தார்கள். இப்படி எத்தனையோ இருக்கின்றது. நாம் இந்த உண்மைகளை புராணங்களின் வாயிலாக, இதிகாசங்களின் வாயிலாக என்றோ சொல்லிவிட்டோம். ஆக எத்தனையோ கோள்கள் இருக்கின்றன, அவைகளை அளக்க இயலாது. ஒவ்வொரு கோளும் அதனுடைய அருகாமையில் இருக்கும் கோளின் ஈர்ப்பு விசையினால்தான் அந்தரத்திலே நிலை பெற்றுள்ளது என்று இன்றைய விஞ்ஞானிகள் கூறும் உண்மையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லிவிட்டார். இந்த வானியல் சாஸ்திரம் அவர் எப்படி அறிந்திருந்தார்? இந்த வானியல் சாஸ்திரத்தை பற்றி அவருக்கு அறிவில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு செய்யுளை அவரால் எழுத முடியுமா? இவற்றை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதாவது 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இதனை சொல்லிவிட்டார். சரி, இந்த பக்கம் வருவோம். ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டி 1000 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அந்த ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ புயல், எத்தனையோ பூகம்பங்கள், எத்தனையோ இயற்கை பேரிடர்களை எல்லாம் தாங்கி அற்புதமாக நம்முடைய பாரத கட்டிடக்கலையை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. இதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நம்முடைய கட்டிட வல்லுநர்கள் எப்படி கட்டி முடித்தார்கள்? இன்றைக்கு எத்தனையோ இதற்கென்று படிப்புகள் இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் இங்கு வந்து இந்த பெரிய கோவிலை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்போது நாம் எந்த அளவுக்கு கணிதவியலிலும், வானியலிலும், கட்டிடக்கலையிலும், மற்ற கலைகளிலும் எவ்வளவு சிறந்து இருந்திருக்கின்றோம். நம்முடைய ஒரே தவறு, நம்முடைய பெருமைகளை நாம் உணராமல் இருக்கின்றோம். எந்த விதமான தொழில்நுட்பமும் இன்றி நம்முடைய முன்னோர்கள் இவற்றையெல்லாம் மிக அழகாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே இவையெல்லாம் பழைய ஏடு, பழம் பஞ்சாங்கம் என்றெல்லாம் சொல்லி இவற்றையெல்லாம் ஒதுக்காமல் இவற்றிலே இருக்கின்ற ஆழ்ந்த தத்துவங்களை எல்லாம் நாம் உற்று நோக்கினால் நம்முடைய பெருமைகள் நமக்கு புலப்படும். ஆகவே வருகின்ற தலைமுறையினருக்கு நம்முடைய பெருமைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம் என்றால், மற்றவர்களை பார்த்து ஆஹா அந்த நாடு இப்படி இருக்கின்றது, இந்த நாடு இப்படி இருக்கின்றது என்று நாம் நினைத்து கொள்கின்றோம். ஆனால் அவர்கள் எல்லோரும் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய ஆன்மீகத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். இதுதான் உண்மை என்பது அவர்களுக்கு புலப்படுகின்றது. அதனால்தான் திருவண்ணாமலையிலும் மற்ற க்ஷேத்திரங்களிலும் பார்த்தீர்களானால் வெளிநாட்டவர்கள் அந்த ஆழ்ந்த அமைதியை தேடி, ஆன்மீகத்தை தேடி இங்கு ஓடோடி வருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளியாக இருப்பது ஆன்மீகம் மட்டுமே. எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருப்பதும் ஆன்மீகம். ஆன்மீகத்தின் உள்ளே வந்துவிட்டால் நாம் அனைத்தையுமே அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் மணிவாசக பெருமான் இவர்களெல்லாம் நமக்கு நிரந்தர சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிக இல்லை. ஆகவே விஞ்ஞானம் தேவைதான். ஆனால் நம்முடைய பெருமைகளை நாம் உணர்ந்து நம்முடைய தலைமுறையினருக்கு எடுத்து சென்றால் இன்னும் பல பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படும் என்பது எந்தவிதமான ஐயமும் இல்லை. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.